பாளையங்கோட்டையில் நாயுடு சமுதாய அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மாசா மஹாலில் நாயுடு சமுதாய அறக்கட்டளை மற்றும் பாளையங்கோட்டை நாயுடு சமுதாய சங்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் இசக்கிமுத்து நாயுடு தலைமை தாங்கினார். அந்தோணி மற்றும் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மரிய சூசை கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறப்பாக பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சக்திவேல், கோவிந்தராஜ், சிவா, பாலமுருகன், ராஜா, லட்சுமி நாராயணன், கேடிசி நகர் ராஜா, சார்லஸ், ஜூலியன், ஜோதி, ஜெயக்குமார், முரளிதரன் மற்றும் மகளிர் அணி தனலட்சுமி, கிருஷ்ணவேணி, ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட மாணவர்களை வாழ்த்தினர். நிகழ்ச்சியின் நிறைவில் துணைத் தலைவர் மூர்த்தி நன்றி உரை வழங்கினார். கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பாளையங்கோட்டை நாயுடு சமுதாய சங்கம் மற்றும் பாளையங்கோட்டை நாயுடு சமுதாய அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நாயுடு சமுதாய அனைவருக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் நாயுடு சமுதாயம் மற்றும் அறக்கட்டளை தலைவருங்கிற முறையில் இந்த பணிவான அனுமதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயமானது ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக கல்வி தொகைகளும் ஊக்கத்தொகைகளையும் கொடுத்து மக்களை ஊக்குவித்து மக்கள் நம்ம சமுதாயம் முன்னேறுவதற்காக மேலும் மேலும் செய்து கொடுக்கிறேன். ஆகவே இங்க வந்திருக்கின்ற சமுதாய மக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து மீண்டும் நன்றி சொல்லிக் கொண்டு அடுத்த ஆண்டும் இதே மாதிரி சிறப்பாக நடைபெற வேண்டிக் கொண்டு இருந்து சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.